நம்மளோட டூரிங் குரூப்பு நல்லா பார்த்துக்கோங்க. காஷ்மீரி கேட் வந்தால் லேண்ட் ஃபெசிலிட்டிஸை வந்து பார்த்தாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது லேண்ட் ஃபெசிலிட்டிஸு. இங்கே நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் கிடைக்கும். மணாலி மோமோஸுங்கிறது இருக்குது. நாம் இப்போ இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறோம். அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போக போகிறோங்க. அந்த இடம் வந்து எப்படின்னா 2 வருஷமாக பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு போகணுங்கிறத பிளான் பண்ணி போன வருஷம் வந்து நான் பணம் கட்டியிருந்தேன். பட் அந்த டூர் ஆப்ரேட்டர் அந்த இடம் போகிறதுக்கான ஆட்கள் வரவே இல்லை. அந்த டூர் வந்து கேன்சல் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு வேறு டூர் கொடுத்தாங்க. அந்த டூர் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. எனக்கு வந்து ஏஎம்எஸ் அட்டாக் பண்ணிடுச்சு. இப்போது நம்ம போகிற இடம் போன வருஷம்தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே இந்த இடத்துக்கு விட்டுருக்காங்க. இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி இதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நாம் போகிறோம். இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுற ஜேர்னி கிட்டத்தட்ட 22ஆம் தேதி இல்லை 23ஆம் தேதி தான் அங்கே போகவே முடியும். ஏன்னா ப்ராப்பராக நம்ம அக்ளமடைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மேலே ஏறி அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு போக போகிறோம். சரி, நான் இவ்வளோ பேசுகிறேனே, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாம் போகிற இடம் பேர் வந்து ஜன்ஸ்கார் வேலி. உங்களுக்கு சூப்பராக இந்த இடத்த நீங்களே போகிற மாதிரி நாம் விர்ச்சுவலாக நம்ம இந்த டூரு போக போகிறோம். வணக்கங்க. லாஞ்சில் சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து இப்போ கேட் 3ல் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க தாங்க நம்மளோட டூரிங் குரூப்பு. நல்லா பார்த்துக்கோங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அஸ்வின், அஸ்வின். ஸோ 2 அஸ்வினுங்க. 2 அஸ்வினோட நம்ம இன்றைக்கி பயங்கரமாக வ்ளாக் பண்ணி பயங்கரமாக நம்ம வந்து எல்லா இடத்தையும் பார்க்க போகிறோங்க. டெல்லி வந்து இறங்கியாச்சு. டெல்லி வந்து இறங்கிட்டு இப்போ வந்து துவாரகாங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளைட் நல்லா இருந்தது. ஃப்ளைட்டு எப்பயும் போல் வந்து எனக்கு இந்த இண்டிகோ ஃப்ளைட்டில் மட்டும் லேண்ட் ஆகும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் ஆடிட்டே இறங்கும். இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. ஒரு 2 to 3 hours ட்ராவல், நல்ல கம்ஃபர்டபுள் ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போது துவாரகாங்கிற இடத்துல ஒரு 4 to 5 hours வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் ஒரு 8 மணிக்கு தான் நமக்கு வந்து மணாலிக்கு வந்து பஸ் இருக்குங்க. 6 o'clock. இந்த பஸ் வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளைட்டில் இருக்க மாதிரியே வந்து ஒரு லான்ச் ஃபெசிலிட்டிஸ்லாம் உண்டு. ஸோ டைம் வந்து இப்போது 5 o'clock ஆக போகுது. காஷ்மீரி கேட்டில் வந்து 8 o'clock வந்து பஸ்ஸுங்க. ஓகேங்க, நான் காஷ்மீரி கேட் போயிட்டு ஜிங் பஸ் அப்படிங்கிற இடத்துல புக் பண்ணியிருக்கோம். அங்கே லான்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் லான்ச் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். லான்ச் அந்த ஆக்சுவலி இங்கேருந்து மணாலிக்கு போகிறதுக்கு வந்து அதுதான் பெஸ்ட்டு வண்டின்னு சொல்கிறாங்க. அதுதான் பெஸ்ட் பஸ் அப்படிங்கிறாங்க, பெஸ்ட் பஸ் சர்வீஸுங்கிறாங்க. அதனால் வந்து நாம் அங்கே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது, லான்ச் எப்படி இருக்குது, நம்ம லான்ச் யூஸ் பண்ண முடியுமா, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத சொல்கிறேன். காஷ்மீரி கேட் வந்தாச்சு. காஷ்மீரி கேட் வந்து இங்கேருந்து தான் மணாலிக்கு நாம் வந்து இது பிடிக்க போகிறோம், பஸ் பிடிக்க போகிறோம். லான்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. லான்ச் ஃபெசிலிட்டிஸை வந்து பார்த்தாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது லான்ச் ஃபெசிலிட்டிஸு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் கன்ஃபார்மாக கடுப்பாயிடுவீங்க. நான் வந்து கொஞ்சம் நேரத்தை உங்களுக்கு திருப்பி மட்டும் காமிக்கிறேன் லான்ச் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு. ஒரு 2 மணி நேரமாக நாங்கள் எப்படி உட்காந்துட்ருக்கோங்கிறத மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு லான்ச் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ எழுதாப்பில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க லான்ச் ஃபெசிலிட்டி. இந்த லான்ச் ஃபெசிலிட்டி தான் வந்து அவங்க இன்டர்நெட்டில் நமக்கு வந்து இந்த லான்ச் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட வந்து பயங்கரமாக ஏசி ரூம்லாம் இருக்கும், பாத்ரூம்லாம் நீட்டாக இருக்கும், நம்ம வந்து முடிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்லாம் நினச்சேங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது லான்ச் ஃபெசிலிட்டிஸுங்கிறது வந்து நம்ம நம்பவே கூடாது. எவ்வளோ கூட்டமாக இருக்குது, உட்கார்றதுக்கே இடம் இல்லை. அதனால தான் நாங்கள் கீழே உட்காந்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக நாங்கள் வந்து உட்காந்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தங்க வந்து உட்காந்துட்டு போகும்போதும் வந்து யாராவது ஏதாவது திங்ஸை எடுத்துகிட்டு வாங்கலாங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கர செக்யூரிட்டியாக இருக்குங்க. பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. பஸ் வந்து கரெக்டாக 8:15க்கு போட் பண்ணிட்டாங்க. பஸ்ஸோட குவாலிட்டியுமே வந்து நல்லா தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லான்ச் மட்டும்தான் சரியில்லை. பட் மற்றபடி வந்து நீங்கள் இந்த பஸ்ஸை புக் பண்ணலாம். ஏன்னா 2-3 தடவை வந்து வேறு பஸ்ஸில் புக் பண்ணி குவாலிட்டி சரியில்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக உள்ளுக்குள்ளே மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக 8:15க்கு போட் பண்ணதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். கரெக்டாக போய் சேருதான்னு பார்க்கலாம். ஏன்னா கரெக்டாக 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னபடியே வந்து 8 மணிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து மணாலிலேருந்து ஒரு கேப் பிடிச்சிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். மணாலி வந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. திருப்பி வரும்போது நம்ம எப்படி இருப்போங்கிறது வந்து போகிற இடத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அது கேள்விக்குறி தான்.
மணி 8:40 ஆகுது. ஆக்சுவலி ஹோட்டல் நல்லா தான் இருக்குங்க. வந்தோடனே வந்து சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ரூம் காலியானாலும் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் சொல்லலை. ரூம் அலோகேட் வந்துட்டாங்க. ரூமோட சைஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ நீட்டாக இருக்குது, என்ன மாதிரி வியூ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு பால்கனி இருக்குங்க. இந்த பால்கனியில் வந்து பால்கனிலேருந்து வெளியே பார்த்தா அப்படியே ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் இருக்குது. அப்படியே பாருங்கள், ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் இந்த சைடு அப்படியே 360 டிகிரி 180 டிகிரி வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து பனிமலை இருக்குது. இது எங்கே மாடியில் போய் பார்த்தோம், அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் வந்தாங்கன்னா ஸ்னோஃபால் இருக்கும். ஸ்னோஃபாலோட இந்த மாதிரி 360 டிகிரி வியூவில் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் பார்பிக்யூவும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்டான இடம். மகாபாரதத்துக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள சம்மந்தம் என்னன்னு பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு எல்லாம் பிடிச்ச படமான ரோஜா படம் இந்த இடத்துலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த ரோஜா படத்தில் அரவிந்த் சாமியை கடத்துகிற இடம் இந்த கோவில் தான். இந்த கோவில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. கோவில் பக்கத்துலேயே வந்து ஒரு சிங்க சிலை ஒன்று இருக்குது. ஜஸ்ட்டு கோவில் பக்கத்துலேயே. இதுதான் சாமியோட வாகனம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்னென்னா மால் ரோடுங்க. மால் ரோட் ஆக்சுவலி இங்கே பயங்கர ஃபேமஸான ரோடு, பயங்கர ஹாப்பனிங்கான பிளேஸு. நீங்கள் மணாலியில் என்ன வாங்கினாலும் சரி, இல்லை என்ன சாப்பிட்னாலும் சரி, ஸ்ட்ரீட் ஃபுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணணுன்னாலும் சரி, நீங்கள் மால் ரோடுக்கு வராமல் நீங்கள் மணாலிக்கு போகவே முடியாது, மணாலியை விட்டு போகவே முடியாது. இங்கே நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலி வந்து இங்கே நம்ம இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸுங்க, மணாலி மோமோஸ். அதாவது வந்து இந்த வாஜ்பாய், அதாவது முன்னாள் பிரதமர் வாஜ்பாயோட சிலைக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இது வந்து இந்த மணாலி மோமோஸுங்கிறது இருக்குது. நாம் இப்போ இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறோம். நம்ம நண்பர்கள் 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேருமே வந்து ஆர்டர் பண்ண போகிறாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்மளும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்காங்க, என்னென்னு தெரியல. செலக்ட் பண்ணிட்டீங்களா? என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க? வெஜ் ஸ்டீம், அது காரம் கம்மியாக இருக்கும், ப்ளைனாக இருக்கும். தந்தூரி ஒன்று, அது காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் அது ஒன்று. 2த்துக்கும் நடுவில் இருக்கிறது என்னென்னா வெஜ் ஆப்கானி. 3 வேறு ஸ்பைஸில் ஓகே ஃபைன் சொல்லியிருக்கோம். அதே தான். இங்கே வந்து எலக்ட்ரிக் பிளாங்கெட்ஸும் கொடுக்குறாங்க. ரொம்ப குளிராக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் பிளாங்கெட்ஸும் இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த மாதிரி குளிராக இருக்கும்போது வந்து கொடைக்கானலில் ஊட்டி என்ன பண்ணுவோம், கார்ன் சாப்பிடுவோம்ல,